நண்பர்களுக்கு வணக்கம். இந்த செடிமா 2 தடவை காஞ்சிட்டாங்கம்மா. ரொம்ப வதங்கி மேலே இருக்கிறதெல்லாம் வதக்கமாக இருந்து அதை நான் காஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டு திரும்ப ஒரு தடவை தொட்டி மண்ணையே மாற்றிட்டேம்மா. ஏன்னா எங்களை விட மனசு வரல, தொட்டி மண்ணை மாற்றி இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேம்மா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செடிங்களும் நம்மள மாதிரி தான்மா, நல்ல பொறுமை வேணும். இலையெல்லாம் எவ்வளோ சிகப்பாக இருக்காங்க பாருங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், டிப்ஸு இருக்குமா. இந்த பூ பாருங்கள், இவங்க இடம் மாற்றி மாற்றி வச்சேம்மா இந்த பூவை. ஏன்னா காஞ்சி 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 இடம் மாற்றி நிழலில் வச்சு இவங்கள உற்பத்தி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கம்மா. இவங்க காஷ்மீர் ரோஸ்மா. இவங்க வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆகுதுமா. ஆனால் டார்க்கு பிங்காக வாங்கினேன். இன்றைக்கி ரெட்டாக நமக்கு தராங்க. காஷ்மீர் ரோஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். மனசு இதெல்லாம் பார்த்தா நமக்கு மாடி தோட்டத்தில் மனசு ரொம்ப லேசாகும்மா. இந்த பூக்கள் பாருங்கம்மா, பன்னீர் ரோஸு. அதில் தேன் எடுக்கிறாங்க பாருங்கள். சில பூ கலருக்கு பிடிக்கும், சில பூ வாசனைக்கு பிடிக்கும். இந்த வாசனையை என் மனசை ரொம்ப கவர்ந்துட்டுதுமா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இவங்க அப்படியே அடர் பூசின மாதிரி சிகப்பு செம்பருத்திமா. ஹைப்ரிட். இவங்க எங்கேயாவது ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியுறாங்க பாருங்களேன். 2 மொக்கு விட்டுருக்காங்க பாருங்கள். இது ஹைட்டாக இருக்குன்னு உடச்சி விட்டேன். உடச்சி விட்டதுக்கப்புறம் மொக்கு நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். டார்க் பிங்க் ரோஸுமா. இவங்க எத்தனை மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு செடி வச்சா இவங்க பலன் தர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா. நம்மள மாதிரியே பொறுமையாக இருக்கும் செடிங்களும். ஒரு சில செடிகள் நம்ம கூட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அட்டாச் ஆனவங்க தான் இவங்க. ஏன்னா வெள்ளைப்பூச்சி கழுவி விட்டு பாருங்கள், பூ கையிலே வந்துட்டுது. வெள்ளைப்பூச்சி கழுவி விட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்தவங்க இவங்க. ஆனால் இன்றைக்கி பலன் தராங்க. கலரே பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களும் டார்க் பிங்க்கு தான். இந்த கலரே நம்மளை ஒரு மாதிரி நல்லா இருக்குமா. இந்த கலரை பாருங்கம்மா. இது டார்க் ரெட்டுமா. அடுக்கு செம்பருத்தி நம்ம மாடியில் இருக்குது. இந்த செடி தான் இப்போ மறைஞ்சிக்கிட்டு வராங்க, காலப்போக்கில் மறைகிறாங்க. இந்த செடி தான். இவங்களை எங்கே பார்த்தாலும் நம்ம விடக்கூடாதுமா. வீட்டில் ஒரு கிளையாவது வைக்கணும். நான் ரொம்ப தேடி எடுத்து வச்சேம்மா இந்த செடி. இதை பாருங்கள், இந்த கலர் தாம்மா. அது சிகப்பு செம்பருத்தி. எத்தனை மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம பராமரிக்கணும். நம்ம குழந்தைங்க மாதிரியே இவங்களை எத்தனை மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். டார்க் ரெட்டு. உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்காமா? இந்த பூ பாருங்கள், அப்படியே கனகாமர கலரில் இருக்குமா. இந்த பாருங்கள், டார்க் கனகாமர கலரில் இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்மா. இவங்க வித்தியாசமான கலர். இவங்க பாருங்கள், மொக்கை பாருங்கள். இது கொத்து செம்பருத்தி பாருங்கள். 2 அடுக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு மனசு ரொம்ப லேசாகிடுமா. எடுத்த கையிலே வந்துட்டுது இந்த பூ. இவங்க காக்கட்டாமா, ஹைப்ரிட் காக்கட்டா. எப்படி மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மொக்கு இருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா?
இந்த காக்கட்டான் பிடிச்சிருக்கா பாருங்கள். இன்று நம்ம தோட்டத்தில் மலர்ந்த சங்குப்பூ உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? பாருங்கள், கலரை பாருங்கள், பர்பிள். எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இது வெள்ளை அடுக்கு சங்குமா. இதை பாருங்கள், இது வெள்ளை அடுக்கு சங்கு. இது ஒரு 1.5 வருஷம் பூக்கவே இல்லைன்னு நான் ஸ்டார்ட் போட்டிருந்தேம்மா. ஏற்கனவே அடுக்கு சங்கு இருந்த இடத்துல கூட வச்சிட்டேன், பூக்கலைன்னு. இப்போ நமக்கு ஒரு வாரமாக பலன் தராங்க வெள்ளை அடுக்கு சங்கு. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா? இதை பாருங்கள், இது பிடிச்சிருக்கா பாருங்கம்மா. பாரிஜாதம் பாருங்கம்மா, எவ்வளோ பெரிய பூவாக இருக்காங்க பாருங்கள். நான் செடி வைக்கும்போதே நமக்கு ரொம்ப நாள் பலன் தரவங்களாம் கொஞ்சம் ட்ரம்மில், பெரிய ட்ரம்மில் வச்சுட்டோமா. அமைதியை கூறுவது எவ்வளோ அருமையாக இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ செடி பெரிய செடியாக இருக்காங்க பாருங்கள். இந்த பூ பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கம்மா. நம் தோட்டத்தில் மலர்ந்த பூ இன்றைக்கி இது. இவங்க ரோஸ் செம்பருத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் பிரிவாங்க. இது நம்ம மாடியில் இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கதை சொல்லுமா. இந்த கலர் பாருங்கள், டபுள் கலர் கொண்டது. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பாருங்கள். நம்மளோட டெரஸ் கார்டன் மாடி தோட்டத்தில் பூத்த பூக்கள் இவங்கெல்லாம். இது கோழிக்கொண்ட பூமா, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இந்த கலரே எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தன முல்லம்மா, இது நம்ம வீட்டுக்கு நிறைய பூ கொடுப்பாங்க. என்னால் பிரித்து கட்ட முடியாதுடா, அவ்வளோ பூ கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 2 தடவை நான் கழித்து விடுவேன். இருந்தாலும் அவங்க மட்டும் ஜாலியாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அவங்க மட்டும் வந்துட்டுருப்பாங்க. பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கொடி? கமெண்ட் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள். பாருங்கள் பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். பூக்கள் வாடிடுச்சுன்னா உடனே எடுத்துடுங்கம்மா. நம்ம டெய்லியும் நல்ல தண்ணி, நல்ல வெளிச்சம், இப்படி நம்ம செடிங்களை பராமரிக்கணும். நம்ம அதை ஒரு குழந்தைங்க மாதிரி கவனிக்கணுமா. பார்த்துங்க, இது ஜினியா செடி. இன்னும் என் தோட்ட நினைவுகளை, கனவுகளை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.